ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ vlog கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி கெட் ரெடி வித் மீ தான் மெயினாக இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி vlog கம் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlog எடுத்த டே பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 6 and 7 2 நாளும் சேர்த்து தான் இந்த vlog இருக்க போகுது. அண்ட் செப்டம்பர் 6 அன்றைக்கி நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன் காரில். ஸோ கோயம்புத்தூரில் செப்டம்பர் 7 அன்றைக்கி முக்கியமான ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு வெட்டிங் அட்டன் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் செப்டம்பர் 6 இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ அரௌண்ட் டைம் வந்து ஒரு 10:40 இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. ஸோ ஒரு 3 hours ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் ஹைவேஸில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் லஞ்ச் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலின்னு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு சாப்பாடு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு சூப்பரான லஞ்சுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான டெசர்ட்காக சிஸ்லிங் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுவுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதோட அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் லஞ்ச் முடிச்சுட்டு. அகெயின் வந்து ட்ராவல்லே தான் இருந்துகிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக. ஸோ எங்கள் டெஸ்டினேஷன் நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் வந்து 6:30 to 7 இருக்கும். அங்கே வந்து டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்தோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து ரெண்டலுக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அதையும் வந்து குட்டியாக ரூம் டூர் மாதிரி, ஹோம் டூர் மாதிரி உங்களுக்கு காமிச்சிடுறேன். நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ கிச்சன்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. அண்ட் நல்லா ஸ்பேஷியஸாக ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு, ஹைஜீனிக்காகவும் இருந்துச்சு. அண்ட் நமக்கு ரொம்பவே தேவையானது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் போட்டிருந்தேன், லைக் ஃபோட்டோ டம் மாதிரி செப்டம்பர் 6 and 7 நடந்த எல்லாத்தையுமே. ஸோ அதையும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இந்த டேபிள் மேலே வந்து நல்லா அடுக்கி வச்சுருந்தேன், சூப்பராக வச்சுருந்தேன். சின்னதாக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துட்டு விளாக் பார்க்க கண்டினியூ பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸும் பிக்மெண்டேஷனும் தான். ஸோ அதை ட்ரீட் பண்ணி அதை க்யூர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்க போகிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா டெர்மாக்கோடைய 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெர்மாக்கோட 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரமில் பார்த்தீங்க அப்படின்னா 1% ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இருக்குது, அது போக கோஜிக் இருக்கு, நயசினமைட் இருக்கு. ஆல்சோ இந்த சீரமை நம்ம டே அண்ட் நைட் 2 டைமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பாரபன் SLS ஃப்ரீ ப்ராடக்ட் தான். இந்த கோஜிக் ஆசிட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல டீப் லேயர்ஸில் பெனிட்ரேட் ஆகி ரூட்ல இருந்துட்டு அந்த பிரச்சனையை வந்து கியூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இந்த ரிசல்ட் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம ஸ்கின்னை நல்லா ஈவன் டோன் பண்ணி தான் இது கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஸோ இந்த சீரம் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சீரமை கொஞ்சமாக கையில் எடுத்து ஒரு 4 to 5 drops கையில் எடுத்துட்டு ஃபேஸில் அப்படியே வந்து பேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபாலோட் பை அ குட் மாய்ஸ்சரைசர். ஆல்சோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கணும். நல்ல ஒரு SPF 50 இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்குமே நான் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வச்சுருக்கேன். இது வந்து டெர்மாக்கோடைய 1% ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் அக்வா ஜெல். ஸோ இதில் நமக்கு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஹைலரானிக் ஆசிட், விட்டமின் E இருக்குது. அண்ட் இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ சன்ஸ்க்ரீனும் கூட. ஸோ இதில் நமக்கு SPF 50 இருக்குது அண்ட் PA++++ இருக்குது. அண்ட் இதோட ஃபார்முலா வந்து ரொம்ப லைட் வெயிட்டான, அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு அக்வா ஜெல் கைண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. நமக்கு ஓவரான ஸ்டிக்கி ஃபீலிங்கோ ரொம்ப ஒயிட் காஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில் இருக்கவே இருக்காது. ஸ்கின்ல குயிக்காக அப்சர்வ் ஆகிரும். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் அகைன் டெர்மாக்கோடைய 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். இதுவும் அகைன் வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்க்காக. பட் இதில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் விட்டமின் C இருக்குது, கிளைகாலிக் ஆசிட் இருக்குது, டெட்ராஹைட்ராக்யூமின் இருக்குது. அண்ட் இதையுமே நம்ம டே அண்ட் நைட் 2 டைமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் பாரபன் அண்ட் SLS ஃப்ரீ ப்ராடக்ட் தான். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் சீரம் அண்ட் இந்த ஃபேஸ் க்ரீம் 2யுமே அட் அ டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எதர் நீங்கள் இந்த சீரமை மார்னிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த க்ரீமை நீங்கள் வந்து நைட் யூஸ் பண்ணீங்க, அல்லது சீரம் மட்டும்தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் டே அண்ட் நைட் 2 டைமே யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது 2மே 2% இல்லையா. ஸோ நமக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம ஃபேஸில் போடும்போது 4% கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் அந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணுறதுக்காக தான் எதர் இந்த க்ரீமை வந்து மார்னிங் இல்லாட்டா வந்து நைட் இந்த மாதிரி வைஸ் வெர்சா உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சீரம் போடல, ஜஸ்ட் இந்த க்ரீம் மட்டும் தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் இல்லையா, எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீன். அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ நீங்கள் டெர்மாக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படின்னா Nithya 2022 அப்படின்ற என்னுடைய கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும். ஸோ டெர்மாக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மூலமா இன்னொரு ஆடட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்டர் சார்பாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி இருக்கும். பிகாஸ் பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து டெர்மாக்கோ வந்து 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் டெர்மாக்கோ வெப்சைட் தவிர அமேசான், நைக்கா அண்ட் ஃப்ளிப்கார்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. நான் எல்லா ப்ராடக்ட்கான எல்லா வெப்சைட்கான லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம vlog பார்க்க கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ 2 to 3 ஹார்ஸ் தான் தூங்குறதுக்கே டைம் இருந்தது. ஸோ அதில் குயிக்காக தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங்கே நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாரீ ட்ரே பண்ணிட்டேன். இந்த சாரீ எல்லாமே நான் ப்ளீட் பண்ணி கொண்டு போயிட்டேன் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் சாரீ. எனக்கு இதோட கலர் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த சாரீ வந்து சிமிலர் பேட்டர்னில் நித்யா பொட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த பேட்டர்னில் சாரீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கிற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கலெக்ஷன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய ஸ்கின் கேர்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரியே ரோஸ் வாட்டர் வந்து என்னோடய ஃபேஸில் நான் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ரெகுலராக பண்ணுறது தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது போட்டு முடிச்சதுக்கப்புறமா காசரெக்ஸோட இந்த ஸ்னெயில் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நான் இப்போ வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ரொம்ப மினிமல் தான், பட் எனக்கு தேவையான எசென்ஷியல் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக நான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் இப்போ உங்களுக்கு இமேஜ் இது இல்லையா அதை அட்டாச் பண்ணுறேன். அதில் காமிக்கிறது தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். சின்ன ஒரு 2 பவுச்சுக்குள்ளே எனக்கு ஒரு பவுச்சில் ஸ்கின் கேரும் ஒரு பவுச்சில் மேக்கப்பும் அடங்குற மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். வளவலன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகவே இல்லை. எல்லாமே ஒன்று தான். ஒரு கன்சிலர், ஒரு பவுடர், ஒரு ப்ளஷ், ஒரு லிப்ஸ்டிக் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் ரொம்ப மினிமலாக. ஸோ இந்த ஸ்னேல் எசன்ஸோட மெயின் பர்பஸே வந்து இதுதான். நல்ல ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ கொடுக்கும். ஸ்கின் ட்ரையாலாம் ஆக்கவே ஆக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். அண்ட் நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த ஸ்னேல் எசன்ஸ் ஃபாலோட் பை நான் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இது வந்து நியூட்ரிடாமோடது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். என்னுடைய ஃபேஸ், ஏர்ஸ் அண்ட் நெக்லையுமே நான் இப்போ பண்ண எல்லா ஸ்கின் கேர் ரொட்டீனையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன். அண்ட் இதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் நான் வந்து போட்டுக்கணும். நான் ஆக்சுவலி அந்த கிளம்புற அவசரத்தில் நான் போட்டுட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் நான் வந்து சன்ஸ்க்ரீனே வந்து போடவே இல்லை. ஒருவேளை போட்டேனா இல்லை கேமரா நான் ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேனா என்ன அப்படின்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நான் இதில் வந்து உங்களுக்கு காமிக்கலை. நான் வந்து மேக்ஸிமம் போடாமல் தான் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் நான் போட்டேன் கான்ஃபிடெண்ட்டாக வேறு, வெயிலெல்லாம் வேறு பயங்கரமாக சுற்றிட்டு வேறு இருந்தேன் அங்கே. அண்ட் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மேக்கப் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மேக்கோடைய இந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ அதை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டேன். ப்ரைமர் கொண்டு போயிருந்தேன், பட் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணல. மேக்கோட இந்த ஃபிக்ஸ் ப்ளஸே வந்து அடிச்சிட்டேன் மேட் வேரியண்ட்டில். அதை அடிச்சுட்டு அது காயறதுக்கு முன்னாடி நான் வந்து 2 வேஸ்டோட கன்சிலர் சாண்ட் அப்படின்ற ஷேடில் எடுத்துகிட்டு என்னுடைய டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை மட்டும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்து ஃபவுண்டேஷனோ கன்சிலரோ எதுவுமே போடவே இல்லை. ஜஸ்ட்டு ஸ்பாட் கரெக்ஷன் மாதிரி டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் வாயை சுற்றி இருக்கிற கொஞ்சம் பிக்மெண்டேஷன், நோஸ் சுற்றி இருக்கிற கொஞ்சம் பிக்மெண்டேஷன் மட்டும் தான் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் காயறதுக்கு முன்னாடியே நான் வந்து அதுக்கு மேலே தான் வந்து போட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிறேன், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள் எல்லாம் போட்டது போக எம்டி ப்ரஷ் இருக்கும் இல்லையா, ப்ரஷில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதை மட்டுமே ஜஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸில் ரன் த்ரூ பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நமக்கு அங்கங்கே அந்த ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணுறது மாதிரி தெரியாமல் நல்லாவே ஈவனாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் சூஸ் பண்ணுற கன்சிலரும் ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக உங்கள் ஷேடுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, எங்கே உங்களுடைய வெறும் ஸ்கின் இருக்குன்ற மாதிரி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. எனக்கு இந்த 2 வேஸ்டோட கன்சிலர் சாண்ட் அப்படின்ற ஷேடு அப்படி தான் இருக்குது. நான் எங்கே போடுறதுக்கேன் கன்சிலர் எங்கே போடலைன்ற மாதிரி ரொம்ப ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்பாட் கரெக்ஷன்லேயே மட்டும் நிப்பாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். பவுடருக்கு நான் வந்து மேக்கோடைய காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்டூடியோ ஃபிக்ஸ். இதில் ஷேட் வந்து NC40 அப்படின்ற ஷேடில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு ஒரு குட்டியான ப்ரஷில், கொஞ்சம் டென்ஸான ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னுடைய அண்டர் ஐஸை நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் கன்சிலர் போட்டனோ அதெல்லாம் வந்து ஒரு குட்டி டென்ஸ் ப்ரஷில் செட் பண்ணிவிட்டு மற்ற என்னோடய என்டையர் ஃபேஸையுமே நான் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ்ஷால் செட் பண்ணிக்கிட்டேன். ஏர்ஸ் அண்ட் நெக்லையுமே நான் வந்து நல்லாவே கவர் பண்ணி செட் பண்ணிட்டேன். அப்புறமா K-Beautyயோட ப்ளஷ், இதில் ஷேடு வந்து டிக்கிள்டு பிங்க்குன்னு நினைக்கிறேன். அந்த ஷேடு எடுத்துகிட்டு நான் அதை தான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்க போகிறேன் அன்றைக்கி. ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு ஐஷேடோவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரஷ்ஷுமே நான் வந்து வளவலன்னு எடுத்துகிட்டு போகல. கரெக்டாக பவுடருக்கு ஒரு ப்ளஷ்ஷுக்கு ஒரு ப்ரஷ், ஐஷேடோ ஒரு ப்ரஷ், அவ்வளோதான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கும் ஒரு ப்ரஷ்ஷும் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன், அவ்வளோதான். ஸோ தனித்தனியாக 2-3 கலர் போடுறதுக்கு பதிலாக இந்த ப்ளஷ்ஷே நான் வந்து என்னுடைய அப்பர் ஐலைட்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். என்னுடைய லோவர் ஐலைட்ஸ்லேயுமே வந்து சேம் கலரே நான் வந்து நல்லா கோட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆஃப் கேமராவில் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொன்னதான், ஐப்ரோஸ் வந்து எனக்கு ஆன் கேமராவில் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். லைக் ஆங்கிள் பார்த்து பண்ணணும் இல்லையா, நான் வந்து ரொம்ப ஐப்ரோஸ் கிட்ட க்ளோஸாக வச்சு தான் என்னுடைய மிரர் பார்த்து போடுறது எனக்கு பழக்கம். அதனால் நான் வந்து அவசரமாக வேறு கிளம்பிட்டு இருக்கேன், இல்லாட்டா கூட நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் ஐப்ரோஸும் நான் வந்து ஆஃப் கேமராவில் ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ப்ளஷ்ஷுக்கு சேம் K-Beautyயோட ப்ளஷ் டிக்கிள்டு பிங்க்ன்ற ஷேடை எடுத்து என்னுடைய 2 சைடு சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த ஷேட் வந்து என்னுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வித் மேக்கப் அண்ட் வித்தவுட் மேக்கப்புமே இந்த ப்ளஷ் வந்து ரொம்ப ப்ரெட்டியாக சூப்பராக இருக்குது. ப்ரான்சருக்கு நான் பெனிஃபிட்டோட ஹூலா ப்ரான்சர் ட்ராவல் சைஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சமாக நான் வந்து ஃபேஸை ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு மெயினாக வந்து சின்ன ஏரியா வந்து நல்லா ப்ரான்ஸ் பண்ணிக்கிறது பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணி காமிக்கும் என்னுடைய ரவுண்ட் சப்பி ஃபேஸை. அண்ட் என்னுடைய
சீக் போன்ஸ்க்கு கீழே என்னுடைய ஜா லைனில் ஃபோர்ஹெட்டில் அண்ட் நோஸ்லேயும் கொஞ்சமாக நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு வார்ம்த் கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ரவுண்ட் ஃபேஸ் மாதிரி காமிக்காது. அதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு நான் வந்து லாரியலோட லேஷ் பரடைஸ் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மஸ்காரா தான். நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் இது தீர போகுதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப் எல்லா ப்ரூஃப்மாகவும் இருக்கும். அண்ட் நல்ல லேஷில் லென்த் அண்ட் கேர்ள் பண்ணி காமிக்கும். நல்ல டென்ஸாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இதை எடுத்து என்னுடைய 2 அப்பர் லேஷஸில் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போலாம் லோவர் லேஷஸில் மஸ்காரா வைக்கிறது பிடிக்கிறவே இல்லை. ஏன்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப ஸ்மஜ் ஆகுது கண்ணு கீழே. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு கொஞ்சம் நிறையவே பெரிய லேஷஸ் தான். ஸோ என்னுடைய லோவர் லேஷ் வந்து என்னுடைய சீக்ஸில் வந்து டச் ஆகும் கரெக்டாக. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு சீக்கில் வந்து ஆயில் அப் வேறு ஆகும், என்னுடைய ஆயிலி ஸ்கின்னு. ஸோ அதனால் வந்துட்டு மஸ்காரா வந்து அப்படியே நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது என்னுடைய சீக்ஸில். ஸோ அதனால் லோவர் லேஷ்லேயும் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸாகவே எந்த ஒரு மஸ்காராவும் வைக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அப்பர் லேஷ்க்கு மட்டும் நான் பயங்கரமாக கோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் லிப்ஸ்டிக்கு 2 ஷேட் கலந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்று கே பியூட்டியோட லிப் கிரையான் ஒன்று, அது வந்து நல்ல ஒரு டார்க்கான ரெட் ஷேட் மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு என்னுடைய லிப்ஸ் ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் அதை மியூட் டவுன் பண்ணுறதுக்காக நான் ப்ளூ ஹெவன் ஹைப்பர் ஸ்டே லிக்விட் லிப்ஸ்டிக்கில் காஃபி ப்ரௌனா ஜிஞ்சர் ப்ரௌனுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த ஷேட் நம்பர் 11 நினைக்கிறேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு டெரக்கோட்டா கைண்ட் ஆஃப் ஒரு ரெட் ப்ரௌன் மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேட் எடுத்து அதுக்கு மேலே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ என்னாச்சுன்னா ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் டிம் ஆச்சு. அண்ட் என்னோடய சாரீக்குமே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஆச்சு. என்னோடய சாரீ வந்து பியோர் ரெட்டும் கிடையாது, ஆரஞ்சும் கிடையாது. ஒரு மாதிரி இதுவுமே ஒரு நல்ல ஒரு டெரக்கோட்டா ரெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். அண்ட் ஃபைனலாக ஒரு வாட்டி அந்த மேக்கோடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஐப்ரோவும் ஹைலைட் நான் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடித்து முடிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். எனக்கு ஹேர் ஸ்டைல் காமிக்கிறதுக்கெலாம் டைமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து ஆஃப் கேமராலே பண்ணிட்டேன். இதை நான் ஆல்ரெடி நம்மளுடைய கெட் ரெடி வித் மீ விலாக்லலாம் காமிச்சிருப்பேன் இந்த ஹேர் ஸ்டைலை. ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி என்னுடைய ஃபேஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அண்ட் ஓவராலாக லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் அந்த கல்யாணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பிள் வெட்டிங். ஸோ அதனால் நாங்கள் டெம்பிளுக்கு போகணும். மார்னிங் 3 o'clockலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஒரு அரௌண்ட் 4:30க்கு நாங்கள் வீட்லேருந்து கிளம்பி அங்கே கோயிலுக்கு போயிருப்போம். கோயில் வந்து ஒரு சின்ன மலை மேலே இருந்துச்சு. ஒரு முருகன் கோயில், கோயம்புத்தூரில் முத்துமலை முருகன் கோவில் நினைக்கிறேன். ஸோ வெட்டிங் அங்கே ஏர்லியாகவே ரொம்ப சூப்பராக நல்லா முடிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் ஷூட் பண்ணேன். பட் எங்கள் ஏர்லி மார்னிங்கிறதுனால சன்ரைஸ் கூட ஆகவே இல்லை. ஸோ ரொம்ப கிரெயின்ஸ் விழுந்த வீடியோ இந்த மாதிரி தான் இருந்தது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் வெயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எடுக்க முடியலை. நாங்கள் சீக்கிரமாக அங்கேருந்தே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு வந்து மற்ற ஈவெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இதுதான் என்னுடைய ஓவரால் லுக். நான் திருப்பி ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஷூட் பண்ணேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு லஞ்சில் முடிச்சுட்டு அன்றைக்கி டேலே நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். அன்றைக்கி நைட் வீட்டுக்கு ஒரு 10-10:30 நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கணும் நம்புறேன். See you on the next video. Until then, bye. Take care.